ஹலோ மக்களே! ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாரி கேமரா முன்னாடி வந்து பேசுறேன். இன்னைக்கே கொஞ்சம் ஷையா தான் இருக்கு. பட் இப்பதான் கொஞ்சம் டைம் கிடச்சது. இன்னைக்கு தான் சண்டே ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரீ ஆன மாரி இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து என்னோட மிட் செமஸ்டர் முடிஞ்சிருச்சு ப்ராஜெக்ட்டோடது. ஸோ இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான். அது நவம்பர்ல தான். ஸோ அக்டோபர் ஃபுல்லா இப்போதைக்கு சாட்டர்டே, சண்டே வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்பேன். அதனால தான் கொஞ்சமாச்சு யூடியூப் பக்கம் வந்து எட்டி பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஆக்சுவலி ரொம்பவே டயர்ட் ஆகுது ஆஃபீஸ் போயிட்டு வரதெல்லாம். நாங்க 3 டேஸ் போயே எங்களுக்கு இப்படி இருக்குன்னா, 5 டேஸ் போறவங்களுக்குலாம் அப்பா எங்களுக்கும் 5 டேஸ் ஆக்கிருவாங்களோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் தெரியல. சரி அதெல்லாம் அப்புறம் வரும்போது பார்த்துக்கலாம். இப்பவே எதுக்கு யோசிக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதில்ல. பட் இப்படி தான் ஒர்க் போயிட்டுருக்கு. ஒர்க் லைஃப் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ப்ரியாரிட்டி அதுக்கு ரொம்ப அதிகமா குடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்றதுனால, என்னோட யூடியூப் அப்படியே கொஞ்சம் கிராஃப் கம்மியாயிட்டே போயிடுச்சு. ஸோ அதனால தான் போடல. அண்ட் என்னோட வீக்கெண்ட் இப்படி தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலி. என்னோட ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு அப்படியே டல்லா அப்படி தான் இருக்கும். ஏன்னா, கன்டினியூஸா ஓடிட்டே இருக்கிற மாரி இருந்துச்சு. வேலை பார்க்குறத விட இந்த ட்ராவல் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 ஹார்ஸ் கிட்டத்தட்ட 2 ஹார்ஸ் உட்காந்து போகணுன்னா கடுப்பா தானே இருக்கும். பஸ் எல்லாம் மாறி மாறி. அதனால தான். பட் ஃபைன். அப்புறம் கொஞ்சம் ஹோப் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா என் வீடியோஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. ஏன்னா, நான் ஆளே அட்ரஸ் இல்லாம போனதுனால. சரி ஓகே மறுபடியும் வரலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்ட்டு வரேன். அண்ட் எனக்கே என்ன பேசுறதுன்னு தெரில. புதுசா இருக்கு கேமரா பார்க்கும்போது. ஒரு 1 மந்த் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு ஒழுங்கா வீடியோஸ் போட்டு. அதுக்கே எனக்கு ரொம்ப புதுசா தெரியுது. அண்ட் இப்போ வந்து சண்டே ஈவினிங் காலையிலேருந்து அப்படியே ரொம்ப நல்லா போச்சு டே. ஓரளவுக்கு அப்படியே கொண்டு போயிட்டுருந்தேன். அண்ட் நல்லா ஃபிஷ் செஞ்சு சாப்பிட்டேன். நீங்க பார்த்துருப்பீங்க. நான் நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். அண்ட் குட்டி குட்டி வீடியோஸ்லாம் எடிட் பண்ணிட்டுருந்தேன் இன்ஸ்டாகிராமில். இன்ஸ்டாகிராமில் மட்டும் தான் நான் ரெகுலரா இருக்கேன். எல்லாரும் நெனைக்கிறாங்க, இவ என்ன இவ்வளோ ஆக்டிவா இருக்கான்னு. ஏன்னா, அதில மட்டும் தான் என்னால ஈஸியா வீடியோ போட முடியுது சாங் போட்டு. யூடியூபில் கொஞ்சம் டிலே ஆகுது. அவ்வளோதான். அண்ட் கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எனக்கே தெரியும், நான் பெருசா வியூஸ் மேல கான்சன்ட்ரேட் பண்ற பொண்ணு இல்ல. வியூஸ் ஆப்வியஸா எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா முக்கியமானது தான். பட் எனக்கு அத விட நான் கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும்னு தான் நான் ரொம்ப யோசிப்பேன். நான் இன்புட் குடுத்தா தான் எனக்கு அதுலருந்து அவுட்புட் வரும்ன்றது எனக்கே தெரியும். ஸோ நானே இங்க இன்புட் குடுக்காதம்போது அவுட்புட் எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. அதனால தான் ஆப்வியஸா வியூஸும் கம்மியா இருக்கும். அது 100% என்னோட மிஸ்டேக் தான். ஸோ மறுபடியும் அதுலருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்றதுன்றது மறுபடியும் எனக்கு பழசு தான் ஞாபகம் வருது. நான் பண்றேன், ஸ்டாப் பண்றேன், பண்றேன், ஸ்டாப் பண்றேன். அது வாண்டடா நடக்கிறதில்ல. பட் அந்த வொர்க் ஸ்கெட்யூல் அப்படி ஆயிருது. டைட் ஆயிருது. ஏன்னா, நானே அப்புறம் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ட்ராவல் பண்ணாம இருக்கவும் முடியாது. ட்ராவல் பண்ணி வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணுது. வந்த உடனே சாப்பிட்டு தூங்கிடலாம். ஆல்மோஸ்ட் 11:30 ஆயிடுது. ஸோ அப்பவாச்சும் தூங்கலான்னு தான் தோணுது. ஸோ இந்த மாரி போயிட்டுருக்கிறதுனால என்னால பெருசா ப்ரொடக்டிவா இருக்க முடியல. மேபி நான் வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியிருந்தாலோ, இல்ல எனக்கு அந்த ட்ராவலிங் டைம்லாம் கம்மியா இருக்கும். காலையில 2 ஹார்ஸ், நைட் ஒரு 1 1/2 ஹார் இந்த மாரி ட்ராவலிங் டைம்ல கம்மி இருந்துச்சுன்னா, அந்த டைம்லாம் நான் யூடியூப்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் தான். பட் இட்ஸ் ஓகே ஃபைன். எல்லாமே நல்லபடியா போயிட்டுருக்கு. அண்ட் இனிமேல் வீடியோஸ் வரும்னு நெனைக்கிறேன். நான் வந்து எல்லா வாட்டியும் இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போய் வீடியோஸ் போடலன்னா எனக்கே கொஞ்சம் ஷையா இருக்கு. அதனால இனிமேல் வரும்னு நானே நம்புறேன். கண்டிப்பா போடுறேன். ஸோ வீக்லியாச்சும் ஒரு நல்ல விளாகா போடுறேன். எனக்கே ஒரு நல்ல வீடியோ போட்டு, என்னடா ரொம்ப நாள் ஆச்சே! இது நம்ப போடுற அந்த 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 வொர்க் நம்பளோடது இல்லையே! அப்படின்ற மாரி தான் இருக்கும். அவசர அவசரமா ஏதோ ஒண்ணு பண்ணி போடணும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ என்னோட ஸ்டைல்ல நான் வந்து திருப்பி போடணும். அந்த ஹலோ மக்களே சொல்லி போடணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ கூடிய விரைவில் நான் எல்லாமே அதுக்காக பிளான் பண்றேன். எக்ஸிக்யூட்டும் பண்றேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் ஐடியாஸ் குடுங்க. ஸோ தட் நான் வந்து அதுவும் ட்ரை பண்றேன். அண்ட் இயர் எண்டிங் வரப்போது. ஸோ ஹோப் 2024 எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இயர் இது. ஏன்னா நான் என்னோட எம்டெக் முடிக்க போறேன்ல. ஸோ இத்தன வருஷமா பண்ணதுக்கு இப்ப தான் முடிக்க போறோம். ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அதனால இப்ப இந்த வருஷம் முடிய போது. அண்ட் அதுவும் என் பர்த்டே மந்த்ல முடிய போதுன்றது எனக்கு இன்னமும் ஹாப்பி. அண்ட் என் பர்த்டே டேட்ல தான் என்னோட ஃபைனலோட காலே இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பர்த்டே வைப்ல இருக்கிறதா, இல்ல இந்த ஃபைனல் காலோட எம்டெக் ஃபைனல் காலோட இதுல இருக்கிறதா அப்டின்ட்டு. ஸோ பார்க்கலாம் எல்லாம் எப்படி போகுது அப்டின்ட்டு. ஹோப் நீங்க எல்லாருமே நல்லா ஃபைனா இருக்கீங்கன்ட்டு. அண்ட் யூடியூப் அப்டேட் பெருசா வேற ஒண்ணும் இல்ல. லைஃப் அப்டேட்டும் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட எந்த அப்டேட்டுமே இல்ல. ஏன்னா ரொட்டீன் லைஃப் தான். காலையில வொர்க் ஆரம்பிச்சா வொர்க்கு, நைட் சாப்பாடு, தூங்கு. மண்டே ஃப்ரைடே இப்படி தான் போகும். சாட்டர்டே, சண்டே வந்தா கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க்கோடத கான்சன்ட்ரேட் பண்ணி அத முடிக்க தோணுது.
நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஓன் ப்ராஜெக்ட்ன்றதுனால நான் வந்து கத்துக்கிட்டு பண்ண வேண்டியதா இருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஓன் ப்ராஜெக்ட் கிடையாது. வாங்கி தான் நாங்க சப்மிட் பண்ணோம். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. பட் இங்க எம்டெக்லலாம் அப்படி இல்ல. மேபி பண்றவங்க பண்ணலாம். பட் ரிஸ்க் எடுக்க வேண்டாமே! இவ்ளோ வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு கடைசியில எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஏன்னா அவங்க கிட்ட இருக்கும். யார் யார் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணாங்க எப்படின்ட்டு. ஸோ மறுபடியும் நான் வந்து ஒரு 3000, 4000 இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வாங்கி வைக்கணுமா? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடியலன்னா கடைசி நிமிஷத்துல வேணா வாங்கிக்கலாம். அப்படின்ற மாரி நானே ஒண்ணொண்ணா கத்துக்கிட்டு, படிச்சு, யூடியூப் பார்த்து, டெவலப் பண்ணி, அந்த மாரி தானே பண்ணிட்டுருக்கேன். ஓன் ப்ராஜெக்ட் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் நானே ஒரு ப்ராஜெக்ட்ட ஓனா பண்றேன். அதுவும் எனக்காக பண்றேன். அது எந்த அளவுக்கு அவுட்புட் குடுக்க போதுன்னு எனக்கு தெரியல. பட் இப்ப நான் டெஸ்டிங் லெவல் வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ அத ரன் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். அது ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஒர்க் ஆயிரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் சொல்ல முடியாதுல்ல. டெஸ்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும். மீன்ஸ் உங்களோட கோடிங் ரன் ஆகலன்னா உங்களுக்கு எவ்ளோ பிபி ஏறும்ன்ட்டு. ஆனா அந்த அளவுக்கு டெஸ்டிங் கோடிங் அந்த அளவுக்குலாம் நாங்க பண்ணல. நாங்க சர்வீஸ் நவ் எண்ட்லயே இன்னொன்னு பண்றோம். ஸோ ஆப்வியஸா யாருக்கா இருந்தாலும் ஒரு அவுட்புட் வரணும்னு தான் தோணும். அந்த மாரி தான் எனக்கும் அவுட்புட் வந்துட்டா ஹாப்பி தான். அண்ட் வந்துரும்ன்ற நம்பிக்கையில தான் நான் இவ்ளோ வீக்ஸ் பண்ணியிருக்கேன் அத. ஸோ பார்க்கலாம். அவுட்புட் வந்துரும். உங்களுக்கு கண்டிப்பா நான் நவம்பர்ல அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு நான் பண்ண மாட்டேன் எம்டெக் மீன்ஸ் ப்ராஜெக்ட்ட. எப்போ டெட்லைன் குடுக்குறாங்களோ, அதுக்கு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி தான் உட்காந்து நைட்டோட நைட்டா எல்லாத்தையுமே உட்காந்து டெஸ்ட் பண்ணி, ரன் ஆகுதா பார்த்து, எரர் வருதான்னு பார்த்து, இந்த மாரிலாம் பண்றது அதுக்கு முன்னாடி 2 டேஸ் தான். ஸ்டார்ட்டிங்லேருந்து பண்ணா நம்பலாம் ரொம்ப நல்லவங்களாயிருவோம்ல. அதனால அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ ரொம்ப நேரம் பேசல. புரட்டாசி மாசத்துல இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மன்னித்துக் கொள்ளவும். நாங்க புரட்டாசி ஃபாலோ பண்றதில்ல. அதனால நாங்க நல்லா நான்வெஜ் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ வீக்கெண்ட்ல ஒரு நாள் செஞ்ச நான்வெஜ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். அண்ட் அதுவும் ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு. ஸோ புரட்டாசி மாசம் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே ரொம்ப 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 சாரி. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப டெம்ப்ட் ஆகாதீங்க. ஏன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பரா வரப்போகுது. ஸோ அன்னைக்கு 2 டைப் ஆஃப் ஃபிஷ் வாங்கியிருந்தாங்க. ஒண்ணு கிரேவிக்கு, இன்னொன்னு ஃப்ரைக்கு. ஸோ அதோட பேர் கரெக்ட்டா எனக்கு தெரியல. பட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா வந்து குழம்பு செஞ்சுட்டாங்க. நான் வந்து ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்டுருந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிளான மசாலா தான். பட் எனக்கு அது ஃப்ரை பண்ணி அது மேரினேட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ஷுன்னு இல்ல, ஜென்ரலாவே சிக்கன் எதா இருந்தாலுமே எனக்கு மேரினேஷன் ப்ராசஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாரி தான் அன்னைக்கும் நான் செஞ்சுட்டுருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு, கருவேப்பிலை போட்டு, அப்புறம் மிச்சம் இருக்கிற நார்மல் மசாலாஸ் வீட்ல இருக்கிற கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகா பொடி, ஸோ உப்பு, ஸோ இதெல்லாம் போட்டு லாஸ்ட்ல கொஞ்சம் பெப்பர், அப்புறம் கர்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் பண்ண பெரிய தப்பு ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணிட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ண போயிட்டேன். ஸோ மூஞ்சி வேற லெவல்ல எரிஞ்சுது. அது இன்னொரு பெரிய ப்ராசஸ். ஸோ அத ரெடி பண்றது. அண்டு சுட சுட ரச சாதோட ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட எவ்வளோ பேருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. அண்ட் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அம்மா செய்கிற ஃபிஷ் கறி லைக் கிரேவியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப புளிப்பா, அழகா ரொம்ப லைக் ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கும். ஸோ அன்னைக்கு அதுதான் செஞ்சிருந்தாங்க. எங்களுக்கு அப்ப தான் ஸ்ராவண மாசம் முடிஞ்சதுனால நாங்க நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்றோம். மத்தபடி நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டுலாம் கிடையாது. நாங்க ஸ்ராவண மாசம் ஃபாலோ பண்றதுனால எங்களுக்கு புரட்டாசி மாசம் வரதில்ல. ஏன்னா வீட்ல வரலட்சுமி அம்மன் சாமி வைக்கிறதுனால அந்த மாசம் எங்களுக்கு கணக்கு வரும். ஸோ இந்த மாதம் நாங்கள் பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்த கிளிப்பிங்கெல்லாம் ஆக்சுவலி அன்றைக்கி ஈவினிங் எடுத்தது. பட் நான் ஃபர்ஸ்ட் டே போடணும்னு ஆசைப்பட்டதுனால அதை நான் எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணிட்டேன் எடிட்டிங்கில். ஸோ இதெல்லாமே காலையிலேருந்து நான் உட்காந்து செஞ்சுட்ருந்தேன். அண்ட் அம்மா சைடில் கிரேவி செஞ்சுட்ருந்தாங்க. ஸோ 2மே செஞ்சு முடிச்சுட்டா அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்டுறலாம் அப்படின்னு தான். எவ்வளோ பேர் புரட்டாசி மாதம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எவ்வளோ பேர் உங்கள் நான்வெஜ்ஜை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்றதும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ மேரினேஷன் ப்ராசஸ் அட்லீஸ்ட் ஒரு 2, 3 ஹார்ஸ் ஊறுனா தான் நல்லா வந்து மசாலா இறங்கும் ஃபிஷ்க்குள்ள. அதுவும் ஃபிஷ்ஷுக்குலாம் இன்னும் நல்ல டைம் எடுக்கும். நைட்டெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஆஃப்டர்நூன் மேரினேட் பண்ணி. பட் எங்களுக்கு கிடைச்ச டைம் ரொம்ப கம்மின்றதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 1 1/2 ஹவர் தான் மேரினேஷன் ஆயிருக்கும். அதுக்குள்ளேயே நாங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எல்லாருக்குமே பசின்றதுனால. பட் பேசிக்காவே மேரினேஷன் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சா தான் மசாலா நல்லா இறங்கும். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ் ஐட்டம் என்னன்றது கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பெருசாக எனக்கு ஃபிஷ் டைப்ஸ் தெரியாது. நெத்திலி தெரியும், அப்புறம் வஞ்சர மீன் தெரியும். ஸோ இந்த மாதிரி பேர் தெரியும். பட் எது எது அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ நல்லா மேரினேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் போய் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. ஸோ டைம் இருந்ததுனால நல்லா போய் அழகாக குளித்து ரெடி ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன்.
ஹோப் உங்க எல்லாருக்கும் இந்த இயர் நல்லா போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். இயர் எண்டிங் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஒரு பாசிட்டிவிட்டியோட இந்த இயரை எண்ட் பண்ணணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் எங்க வீட்டு மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. அண்ட் எவ்வளோ பேர் களி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் களி ரொம்ப ஃபேமஸ். ஊர்லன்றதை விட எங்கள் வீட்டில் ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக களி செஞ்சு பழக்கம். இந்த மாதிரி நான்வெஜ் குழம்புக்கு வெஜ்ஜுக்குமே பண்ணுவோம். வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி. ஸோ ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் நாங்கள் டெய்லி பண்ணிகிட்ருந்தோம். பட் இப்போ கம்மியாயிருச்சு. கரெக்டான டைம்க்கு யாரும் இருக்கிறதில்ல அப்படின்னு. ஸோ களியெல்லாம் அம்மா பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அண்ட் ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் மேரினேட் பண்ணி வச்சது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்து மேரினேட் லைக் ஃப்ரை பண்ணிடலாம், சாப்பிட்ற டைம் ஆச்சு அப்படின்ட்டு நான் கொண்டு வந்துட்டுருந்தேன். ஆக்சுவலி நீங்கள் கேட்குற எல்லா கேள்வியும் எனக்கு புரியுது. லைக் ஏன் போடுறதில்ல அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்லேயுமே கேட்டிருந்தீங்க. ஸோ யாருக்காச்சும் நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் நிஜமாவே சாரி. நான் வாண்டடாக யாருக்கும் ரிப்ளை பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படி இல்லை. எனக்கு அந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. லைக் ட்ராவலிங் அப்போ ஃபோன் பெருசாக எடுக்கிறதில்ல. அண்ட் ஆஃபீஸ்க்கு போனால் நெட்டு கரெக்டாக கிடைக்கிறதில்ல. வீட்டுக்கு ஒரு 11:30 அந்த மாதிரி ஆயிடுது. எனக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ப்ராப்பராக யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னே தெரிய மாட்டேங்குது. லைக் ஒரு அவுட் ஆஃப் ஜோனில் போன மாதிரி இருக்குது. ரொம்ப டயர்ட் ஆகுது. அவ்வளோதான் தவிர இவங்களுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் போடலாம். இன்னும் கொஞ்சம் டைம், கொஞ்சம் கேப் தான். பட் இட்ஸ் ஓகே, போட்டுடலான்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே லிங்க் தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கேன். ஸ்மால் பிரேக்குன்னு நினச்சா பிக் பிரேக் ஆயிடுச்சு 1 மந்த் அப்படி. ஷார்ட்ஸ் கூட போட உனக்கு டைம் இல்லையான்னு கேட்பீங்க. அது டைம் வந்து பண்ணணும்னு நினச்சா பண்ணிடலாம். பட் அந்த மைண்ட் செட் வந்து தான் எல்லாமே காரணம். நினச்சா பண்ணிடலாம், பட் நினைக்கவே மாட்டேங்கிறேன்ல. ஏன்னா அடுத்தென்ன இப்படியே ஒர்க் ஒர்க் அப்படின்னு யோசிக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. பட் இதெல்லாம் ஒரு நார்மல் ரீசன்ஸ் கொடுத்துக்கிறது தான். ஸோ இப்படி தான் ஒரு சண்டே எனக்கு போச்சு. நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ ஈவினிங் போல் நல்லா காஃபி குடித்தேன். அண்ட் ஆஃப்டர்நூன் இந்த களி செஞ்சு சாப்பிட்டோம். எவ்வளோ பேர் உங்கள் ஊரில் இது செய்வீங்க அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். எதுவுமே பண்ணல. வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இது ஆக்சுவலி 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ தான் நான் எடிட் பண்ணுறேன். மீன்ஸ் நாளைக்கு போஸ்ட் பண்ண போகிறேன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ டைம் எக்ஸாக்டாக 12:07. ஸோ இப்போ தான் உட்காந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இனி நான் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி நாளைக்கு போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போவும் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு நான் ட்ரிப்பு போகிறேன். என் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எல்லாமே கிளியர் பண்ணால் தான் என்னால் அடுத்த விலாக் எடுக்க முடியுன்றதுக்காக தான் இப்போது உட்காந்து இவ்வளோ பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோ ஜோன்ட் அவுட் ஆயிட்டேன். மறுபடியும் இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக வீடியோஸ் போடணும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த ட்ரிப் எங்கேன்ட்டு வந்து கெஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு கேரளா பிளேஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படிலாம் போகுது ட்ரிப் அப்படின்னு. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ட்ரிப்பாகவே இருக்க போகுது, லாங் ட்ரிப் மாதிரி. ஸோ இப்படி தான் போச்சு. அண்ட் நைட்டு போல் நான், அம்மா, அப்பா எல்லோரும் வாக்கிங் பண்ணிகிட்ருந்தோம் இருட்டான ரோட்டில். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போட்டிருந்தேன், கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் எஸ், இதுதான் நானும் அம்மாவும் எடுத்துக்கிட்ட பிக்ஸ். அழகாக வந்துருந்துச்சு, ஷேடோ பிக்ஸ். ஸோ இவ்வளோ நாள் எனக்காக வெயிட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எண்டு வரைக்கும் பார்த்ததுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ ஹோப் கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்குள்ள வந்து நான் சந்திக்கிறேன். டேக் கேர், டாட்டா, பாய் பாய்.